ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு வந்து நம்ம கார் ஃபார் சேல் பார்ட் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் நம்ம வந்து பார்ட் 1 வந்து போட்டிருந்தோம். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் விஷயம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணேன்னு எனக்கு மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு கேமுக்குள்ளே வந்து. கடைசியாக பார்ட் 1 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில கேம். ஓகே, என்னடா இது சவுத்து மேலே குதிரா டை குதிக்க போகிறையா இல்லையான்றேன். நான் குதிக்க மாட்டேன் போடான்ட்டான். ஓகே, என்ன இது? ஓகே, நம்ம வேலைக்காரன் ஒருத்தனை வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஏதாவது கார் இருக்கா? நம்ம காரு ஒரு காரையும் காணோம். நம்ம கடையில் ஒரு கார் எதாவது இழுத்துக்கிட்டு இருக்கு. அது என்னடா இது இப்படி காட்டுது? ஓகே, நெக்ஸ்ட் கார் நம்ம கடை பேர் வச்சுருக்கோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓப்பன். ஓகே, கடை ஓப்பனில் இருக்குது. இதை போட்டால் ஒரு எக்ஸ்பி கிடைக்கும் நமக்கு. ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட் நம்ம கடைக்குள்ளே போய் செக் பண்ணிக்குவோம். ஓகே, கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. ஓகே 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 கைஸ், எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட்டு ஒன்றும் சரியாக இருக்க மாதிரி தெரில. இது நம்ம எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறோம்? இன்றைக்கி ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? $100 ஒரு ட்ரிப்புக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் கைஸ். நம்ம வந்து சாதாரணமாக என்ன முன்னாடி $10 வச்சுருந்தானுங்க, இப்போ $100 மாற்றிட்டானுங்க. இப்படியே கொள்ளையடிப்பதின் உச்சக்கட்டம் அப்படின்னா இதான். இது வேறு ரொம்ப அழுக்காக இருக்குங்க. இதை கொஞ்சம் தொடச்சி விட்ருவோம். ஏடாதான் இதான பிரச்சனை. இதான் தொட எப்படா யூஸ் கொடு. அப்படியே அமுத்தி பிடிக்குமா? அமுத்தி பிடிக்க முடியாதா? சரி, ஓகே. இல்லை, நான் வந்து அப்படியே ஒரே பட்டனில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து முடியல. ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தொடச்சி விடுவேன். ஓகே ஓகே தொடச்சாச்சு. ஓகே, தொடச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன சொல்லிட்டுருந்தேன்? அடுத்து ஒரு பெரிய வீடியோக்கு நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். ஓகேவா? அது ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ரொம்ப மீன்ஸ் நான் போட்ட வீடியோலேயே பெருசாக இருக்கும். ஓகேவா? அந்த வீடியோ அது வந்து ரொம்பவே பெரிய வீடியோ தான். அப்பா எப்படி போகிறான் சொல்ல விட மாட்டேங்கிறான். ஏன் இங்கே நின்று சொல்லுவோம். ஓகேவா? அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அது வந்து ஒரு சின்ன க்ளூ தரேன். அது வந்து ரோப்ளாக்ஸ் மேப்பு, அது ஒரு வீடியோ. அப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குது. ஓகேவா? அது வந்து ஒரு ஹாரர் கேமு. அது வந்து பார்த்திங்கன்னா போடணும். ஓகேவா? வீடியோ எடுக்கவே டைம் இல்லை. எடுத்து எப்படியாவது சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏற முடியணும். அதுவே ஏற முடியல. ஏன் டைப்லாம் வச்சுருக்கீங்க? அடே என்னை இரிட்டேட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. ஏறாது வேலை. இது மேலே ஏறினா ஒரு கிளிச் இருக்குங்க ஈஸ். அது மேலே போகலாம். ஏறலான்னு பார்த்தா ஏற மாட்டேங்கிறான். பள்ளி என்னடா இது என்ன ஈஸி பண்ணுறா? ஐயோ, யாரா நீ? எதுக்கு நீ யாராமே இருந்திருக்கலாம். ஓகே, இப்படி தான் போகிறான். ஓகே, நம்ம கடைக்கு கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரில. ஒரு வேளை ரொம்ப நாள் ஆனால அன்றைக்கி கடை லீவுன்ட்டானுங்களா? எப்படா? டேப்லெட்டே இல்லையா நம்மக்கிட்ட? டேப்லெட் அன்அவைலபிளா? இருங்க ஈஸ், நம்ம போய் டேப்லெட் வாங்கிட்டு வருவோம். டேபுலெட். இப்போ இது எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு ஏதோ ஒன்றில் கிடைக்குமேடா. இங்கே இருக்குது. இங்கே போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு அப்படியே ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வருவோம் ஜாலியாக. இங்கே ஒரு சிறப்பானே. இதுவும் இங்கே இருக்கான் பாருங்க. இவன் தான் பிளாக் மார்க்கெட். $3000 தானே? வாங்கி வச்சு கைஸ். அவ்வளோதான், நம்மக்கிட்ட டேப்லெட் வந்துருச்சு. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு காஃபி வாங்கிட்டு போயிடுவோம். சார் ஒரே ஒரு காஃபி. ஓகே, 3 காஃபி வாங்கிச்சதுவே போதும். குடிச்சிடலாம். கூடாடே. காஃபி எப்படிடா குடிக்கிறது? ஐயோ, காஃபி குடிக்க முடியல. போங்கடாடே. என்னடா கேம் உருவாக்கி வச்சுருக்கீங்க? காஃபி குடிக்க முடியல. இரு, இது அமுத்து. அப்படிதான் அப்படி எப்படி கரெக்டாக பண்ணியே? ஓகே. இப்போ பாருங்க கேஸ், கொஞ்சம் ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும். ஒரு பவர் அப்படிங்கிறது நமக்குள்ளே பிறக்க போகுது. ஓகேவா? இந்த பவரை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு கஸ்டமரே வரல. என்னன்னு தெரில. வந்ததுலேருந்து நம்ம $2000 செலவு பண்ணிட்டோம். நான் ஒரு 10 பைசா சம்பாதிக்கல. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. என்னடா நடக்குது? ஐயோ, காசெல்லாம் கரியாகுது. அடடா, சம்திங் ராங் ஹேப்பனிங். ஓகே, இங்கே ஒரு வண்டி இருக்குது. இது வந்து வரும்னு நினைக்கிறேன். டோல் இந்த டோல் ஆப்ஷன் என்னமோ கொண்டு வந்தானுங்களா? அதை வச்சு அந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு தான் நிற்கிறீங்க. ஆனால் ஒன்றும் தெரியல. ஓகே, தாய்லாந்து கடையில் போனால் வச்சு இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் களவாடலாம். அப்படியே டங்குன்னு அடித்தோம்னா நம்ம கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதுவும் உருப்படி இல்லாத ஐட்டம் தான். அந்த கார் இன்னமும் இப்போ இந்த காரே ஒரு வேளை பக் ஆயிடுச்சு கைஸ். என்ன கைஸ் இப்படி இருக்குது? நீட்டிக்கிட்டு இருக்கு கைஸ். இவன் ஒருத்தர் மெசேஜ் அவனை போட்டுருக்கான். ஏன் வேண்டாம் அவன்? கீழே போட சொன்னால் யூஸ் பண்ணுறான். ஐயோ சாமி, இதெல்லாம் ஒரு கேமடா? சொல்லுங்களா, இதெல்லாம் ஒரு கேமடா? பிக் சேல் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏதாவது தப்பாக இருக்கா? இருங்க, டேப்லெட் தான் வாங்கிட்டு வந்துட்டோமே நம்ம. இருங்க, வெப்பேஜுக்குள்ளே போனாடி அடதான். எதை அமுத்த சொன்னால் இவன் எதை அமுத்துறான்? ஏன்டா இப்படி பண்ணுற? வெப்பேஜ் அமுத்துறா. ஐயோ, அமுத்த மாட்டேங்கிறாங்க கைஸ். ஓகே,
ஆஃபீஸர் டேய் அப்கிரேடரா இது. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வெப்பேஜ் கார் ஃபார் சேல் போட்டு தானே வச்சுருக்கோம். ஆன் சேல் 12,000 இது எவ்வளோ இது? ஓகே 9,000 12,000 போட்டிருக்கேன் நான். அதான் கஸ்டமரே வரலையா? சரி இதுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஏதாவது பில்லுக்கு இது வந்திருக்கா நமக்கு? ஓகே பில்லும் வரல இன்றைக்கி. ஓகே இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரில. எல்லாம் சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. இந்த காரை விற்றா பரவாயில்ல. அந்த காரையும் வாங்க ஒருத்தரும் வர மாட்டேங்க. சரி வாங்க தாய்லாங்கடையை கொஞ்சம் போட்டு உடச்சிப்போம். அதுக்குள்ளே எவனா வருவான்னு நினைக்கிறேன். நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஒருவேளை நைட்டு ஆனால் வரலையா? மணி 7 ஆச்சு கைஸ். கேம் டைம் படி நைட்டு 7 மணி. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதான் 8 மணி ஆக போகுது. பட் வெளிச்சமாக இருக்கும் ஓகேவா இந்த கேமில். ஏன்னா வந்து இந்த கேம் வந்து நைட்டே ஆகாது. அதாவது எப்படின்னா நைட் ஆகும் ஆனால் பட் லேட் ஆகும் ஓகேவா. இது என்ன நாட்டில் தான் இருக்குது கேம்னு தெரில. அப்படி ஒரு கேம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கார்வன் கைஸ் முடியல கைஸ். நம்ம என்னவா பண்ணி விட்டானுங்க அவனுங்க. இருங்க இப்போ எங்கே போகணும் நம்ம? கார்வன் போகலான்னு வந்தேங்க கைஸ். அதுக்குள்ளே ஒருத்தன் ஆடை போட்டு என்னென்னமோ பண்ணி நம்ம டென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே நைட்டே ஆயிடுச்சு. அதுவே பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க போய் படுப்போம். டே உள்ளே போகவும் முடியல. ஐயோ யூ கான் ஸ்லீப் அன்டில் நைட் சை ஓவரா. ஓகே 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 ஏதோ நைட்டு சைக்கிளாம் அது வந்து இதாக போதான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தானுங்க. இன்றைக்கி நஷ்டம்னு நினைக்கிறேன் நமக்கு. பார்ப்போம். ஓகே நஷ்டம் இல்லையா? 14,000 ஓகே எனக்கு கார் மார்க்கெட் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். கார் மார்க்கெட் இருக்குது போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து என்னடா அது கடையில் இருக்க காரை விற்றுட்டு கார் மார்க்கெட் போகலாம் ஓகேவா. இந்த காரை எவனா வாங்கணும். ஒருத்தனும் வாங்க மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியலடி. நல்ல குவாலிட்டியான கார் தான்டா. பார்த்து வாங்குங்கடா. ஒரு வேளை அழுக்காக இருக்கனால வாங்க மாட்டேங்கிறானுங்களோ? இருங்க கேஸ் நான் கொஞ்சம் தொடச்சி விட்றேன். ஒரு நாள் அழுக்கு ஓவராக படிஞ்சிருச்சா இந்த காரில் என்னன்னு தெரியலையே. ஒரே ஒரு கார் வச்சுருக்கனால வாங்க மாட்டானுங்களா? எனக்கு அதுவும் புரியல. இந்த காரை விற்று நல்லா விலை ஜாஸ்தியாக ஒரு கார் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். அட என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. இது வேலைக்கு வர மாதிரி தெரில இந்த காரு. பேசாமல் நம்ம இந்த காரை நம்மளே வச்சுக்க வேண்டியதான். அதெல்லாம் நம்மளேன்னா நானே வச்சுக்க மாட்டேன். விற்கிற வரைக்கும் நம்ம வச்சு நல்லா அழகு பார்த்துக்க வேண்டியதான். அது வரைக்கும் இந்த கார் நமக்கே இருக்கும். ஓகே ரொம்ப தொடச்சாச்சு. இதுக்கு மேலே துடைக்க முடியாது. ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான சவுண்டு வருது. குவிங் 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 அப்படின்னு சவுண்டு வந்துட்டு இருக்குது. ஓகே வாங்க கார் மார்க்கெட் போவோம். இங்கே இருக்குது. ஓகே கைஸ் அதுக்கு ஒரு $30 30 எவ்வளோ தெரில கைஸ். நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன். தண்ணி மாதிரி செலவு பண்ணிருக்கேன். டே கம்மியாக கொடுற அப்படி இதா 1 லட்சம். தம்பி நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். நான் எங்கேயோ இருக்கேன் சரியா. பேச முடியாது. அவன் 1,17,000 சொல்கிறான். நீ எவ்வளோப்பா சொல்கிற? அதே கார் விற்றுருக்க கம்மியா? இது 4 லட்சம் அடையல. ரொம்ப ஐயோ யாரா நீங்களாம்? கைஸ் இங்கே என்ன கைஸ் எல்லாம் லம்பாஸ்டர் காராக இருக்குது. அடையே ஓட்டக்கார் இது. ஒரே ஒரு ஓட்டக்கார் இருக்குது. அந்த ஓட்டக்காரை எனக்கு கொடுக்குறீங்களா? இது ஓட்டக்கார் இல்லையா? சரி சாரி நீங்களும் பெரிய ஆள். இங்கே பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுங்க சார். ஐயோ டே கொஞ்சம் என்னடா இவ்வளோ விலை சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது கார் மார்க்கெட் ஏதாவது இதாகிடுச்சா? விலையை கொட்டி வச்சுருக்கானுங்க. என்ன எதை கேட்டாலும் 1 லட்சம்ன்றான். தம்பி என்ன கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வர மாட்டியா? 97,000 என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? வேலைக்கே ஆகாது. வாங்க நம்ம நெய்பர் வீட்டுக்கு போய் கார் வாங்கிட்டு வருவோம். நம்மக்கிட்ட இருக்க காசே இது பஸ் டிக்கெட்லேயே கரியாவது கைஸ். இங்கே வந்ததே வேஸ்ட்டு. இவ்வளோ விலை போட்டு வச்சுருக்கானுங்க. கொள்ளை அடிக்கிறானுங்க. பகல் கொள்ளை என்பது இதுதான். தம்பி கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ சொல்லுப்பா. நீ எவ்வளோன்னு சொல்லு நான் கொடுத்துட்றேன். 43,000 சரிப்பா தம்பி நீ அப்படியே ஓரமாக போ. நீ வேலைக்கு ஆக மாட்டேன். இந்த கார் நல்லாவே இல்லை. பார்க்கவே சதிக்கல. அந்த கார்லாம் நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு வந்து நல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? சார் போலீஸ் சார் எனக்கு கொஞ்சம் இது வேணும். இருங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அது மாதிரி எனக்கு ஒரு அளவுக்கு தான் டென்ஷனு. இந்த ஆடு போட்டேன். என்னடா சொல்கிற? இந்த கார் ஒரு கேஸ் ஏதாவது விலைக்கு ஏற்றிட்டானுங்களா? ஏதாவது விலை ஏற்றிட்டாங்களா? அப்படி ஏதாவது பூசம் வந்திருக்கா? எல்லா காரும் விலை ஜாஸ்தின்றானுங்க. என்கிட்ட காசே இல்லை அவ்வளோ காசு. இதெல்லாம் கண்டிப்பாக விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். எல்லாம் வாங்கவே முடியாது முன்னாடியில். இல்லைங்க எதுக்கும் விலை கேட்டு பார்ப்போம். பார்த்தா அப்படியே பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. 1 லட்சம் சொல்கிறாரு கைஸ் இவர். என்னடா சொல்கிறீங்க? பேசாமல் லோன் வாங்கிடலாமா? கைஸ் அதான் பண்ண போல. லோன் தான் வாங்கணும் போல. நம்ம நிலமை எப்படி இருக்குது? இதெல்லாம் 1 லட்சம்ன்றாங்க கைஸ். தாத்தா என்ன சொல்கிற நீ? இப்படி காசு விலையாக போட்டானே எங்கேயாவது? ஐயோ நீ ஏன் சொல்கிறாடி? கொஞ்சம் கம்மி பண்ணுறா. ஐயோ என்ன கைஸ் எல்லாம் 1 லட்சம் போட்டிருக்கான். இன்னொரு வேலை காரே வாங்க முடியாது நம்மளால். ஐயோ இன்றைக்கி எதாவது கார் வாங்கி விற்கலான்னு வந்தானேடா. இது எவ்வளோ? இப்போ 27,000 சொல்கிறாங்க கைஸ். 27,000 சொல்கிறான். என்கிட்ட 26,000 தான் இருக்குது. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க?
ஐயோ, இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ். லைட்டாக அடிக்குதே. போகணுன்னாலும் செலவாகி போயிட்டா காசெல்லாம். பாவிகளா, பஸ் டிக்கெட்லாம் நிறைய செலவு பண்ணிட்டேன். இல்லாட்டி இந்த காராச்சும் வாங்கியிருக்கலாம். அங்கே ஒரு கார் இருக்குது கைஸ். டே 26,000 யாரா ஒரு ஆள் கார் கொடுங்களா, ஒரே ஒரு ஆள் சீப்பாக கொடுங்களா ப்ளீஸ்ரா, கெஞ்சிக்கிறேன்டா தம்பி. அழுக்காக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பா. 6,000 ரூபா காய்ஸ். கைஸ் இவன் வாழ்ட்டும் கைஸ், இவன் வாழ்ட்டும். இந்த காரை வாங்கிடலாம் கைஸ், என்னால் முடியல. 6,000 ரூபா போட்டிருக்கான், வாங்கிட வேண்டியதான். முடியல கைஸ், ரொம்ப விலை போய் கேட்குறானுங்க இவனுங்க. என்கிட்ட காசும் இல்லை ஓகேவா. 64,000 ரூபா. அட போங்கடே, அந்த ஒரு கார் தான் கைஸ் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு. இந்த காரை வாங்கி இதை வச்சு தான் நம்ம புல போடணும்னு நினைக்கிறேன். இருங்க, இதை கொஞ்சம் தொடச்சாச்சு வைப்போம், தொடச்சி எடுத்துகிட்டு போவோம் ஓகேவா. எனக்கு இவ்வளோ விலை போட்டிருக்கானுங்க, தாறுமாற விலை ஏற்றிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் விட்டானுங்களான்னு கூட தெரில. இது எல்லா வேலையும் போகிறேங்க கைஸ். 19 எவ்வளோ விலை. நல்ல வேலை இந்த ஒரு காரை வாங்கிட்டு போவோம். கடையில் ஒரு கார் நிற்கிது, அந்த கார் ஏன் விற்கவே மாட்டேங்குன்னு தெரில. ஏதாவது பக் ஆயிடுச்சானு தெரில, எவனும் வர மாதிரியும் தெரில. அந்த காரை வாங்க என்ன நடக்குதுன்னு தெரில, எதுக்கு அந்த கார் இருக்குன்னு தெரில. ஓகே பிரச்சனை இல்லை, வாங்க ஃபஸ்ட்டு இந்த கார் நல்லா பளிச்சுன்னு தொடச்சி விட்ருவோம். தொடக்கலன்னா அதுக்கு விலை கம்மியாக கேட்குறாங்க கைஸ். இந்த கார் அழுக்காக இருக்குது, எங்கனாலும் இந்த விலை தான் கொடுக்க முடியும், என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்றானு. வேறு ஏதாவது கேட்டால் படா வெளிப்படா அப்படின்னு தொடச்சி தான் ஒன்று. அவனுங்களெல்லாம் எதுக்கு இருக்கானுன்னு தெரிய மாட்டேங்குது. சும்மா வந்துட்டு தம்பி கொஞ்சம் விலை குறைச்சி கேட்டால் கொடுக்கலாம். சரிப்பா கொஞ்சம் விலை தானே குறைச்சி கேட்குறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கலாம். பட் இவனுங்க மொத்த விலையுமே குறைச்சி கேட்குறானுங்க. அதாவது எப்படின்னா, நாளைக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு கார் வச்சுருந்தேன் கைஸ். ஒருத்தன் வந்து அதை எவ்வளோ, ஐயோ டேமேஜ் ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல விடுங்க, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் பார்த்துக்கலாம். ஒருத்தன் வந்து அந்த காரை எவ்வளோ சொன்னேன், 25,000. ஒருத்தன் அந்த காரை வந்து மனசாட்சியே இல்லாமல் 13,000 ரூபாய்க்கு கேட்குறான் கைஸ். இவெல்லாம் எந்த 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 பிறவினே தெரில. அவன்லாம் ஃபஸ்ட்டு அவன்லாம் மனுஷனானே தெரில. ஓகே இப்படி வாங்க போகலாம். இப்படி தான் ரூட்டுக்கு போகணும். எனக்கு ஒழுங்காக ரூட் எங்கே இருக்குன்னு தெரில. இப்படி போனால் ரூட்டு வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரூட் வரணுமேடா. அடடாடா ரோடை காணவேடா. டேய் ரோடுங்கடா. ஐயோ அவசரப்பட்டு வேறு எதுவும் பாதையில் வந்துட்டேன் கைஸ். அடடாடாடா ரோட்டை காணவே. வந்துருச்சு ரோடு வந்துருச்சு. ஓஹோ ஏதாவது எதுலையாவது இடிச்சிடாத. எங்கே வந்திருக்கேன் நான். என்னடா புதரில் அடித்தா கார் டேமேஜ் ஆகுது. புதர் ஸ்ட்ராங்கோ, அதான் புதரெலாம் இவனுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருப்பானுங்க. அப்படியே கிச்சின்னு வச்சுருப்பானுங்க புதரை. எனக்கு சொல்கிறது வாங்க போகலாம். அப்படியே கேஃபுக்கு வந்தாச்சு. அப்படியே இந்த ரோட்டில் போனோம்னு வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம் நம்ம கடை வந்துடும். அங்கே போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிடுவோம் காரை. ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக டேமேஜாக கிடக்குது. அதில் நம்ம வேறு ஒரு 2-3 அடி அடிச்சிட்டோம். டே ஸ்லோ பார்த்து நிதானமாக பொறுமையாக போன்றேன். பார்த்து ஓகே வந்துச்சு. இப்போ அப்படியே ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ள கட்டுக்குள்ளே அப்படியே சொருகி வந்து டே இப்போ நான் ஏன் பஸ் பிடிச்சி வரலன்னு தெரியுமா. இந்த கார் ஆக்சுவலி நம்ம இப்படி அனுப்பி விட்டு பஸ்ஸு பிடிச்சி வந்திருக்கலாம். பட் பஸ்ஸு பிடிச்சி வந்தால் கைஸ் முடிச்சு விட்ருவானுங்க போல கைஸ். ஐயோ கைஸ் 14,000 ரூபா கேட்குறாங்க கைஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. டேய் கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 14,000 ரூபாயா? என்னடா சொல்கிறீங்க, அவ்வளோ விலை ஏற்றிட்டீங்களாடா கைஸ்? அதை விலை ஏற்றிட்டானுங்களா இப்படின்னு தெரில. 14,000 ரூபா கேட்குறானுங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நம்ம கடையில் ஒரு ஓடாத ஒரு கார் நிற்கிது, அந்த காரை விற்கவே முடியல. எதுக்கு இந்த கார் இருக்குன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனை இந்த காரில். ஒருவேளை நம்ம ஏதாவது இது அப்டேட் பண்ணிட்டானுங்களா? விற்க முடியல கைஸ் இந்த காரை. சேல்ஸே ஆக மாட்டேங்குது இந்த காரு. இருங்க நான் வேணால் செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. நம்ம சேல்ஸுக்கு போட்டிருக்கோமா இல்லையான்னு கூட தெரில. இங்கே பாருங்கள் ஆன் சேல்னு காட்டுதா. இங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. டைட்டில் போடணுமே, ஏதாவது டைட்டிலும் போட முடியல. இருங்க கொஞ்சம் ரிமூவ் ஃப்ரம் சேல் போட்டு சேல் ப்ரைஸா எவ்வளோ போடுறது, 6 ஒரு 9,000 ஒரு 12,000 போட்டுடலாம் ஓகேவா. 12,000 போட்டு இப்போ டைட்டில் என்னடா அடிக்கிறது, இது என்ன காரணே தெரியலையே. ஐயோ என்ன காரா இது, எல்லாமே போடணுமா இதில். டேமேஜ்டு 3%. எப்படா டேமேஜ்டு 3% காட்டுது, நான் எங்கேயுமே அடிக்கலையாடா, என்னடா சொல்கிறீங்க நீங்கள். ஐயோ சரிங்க ஒரு முக்கியமான வேலையை பண்ணிட்டுருவோம். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இது பண்ணாதீங்கடா. டே கொஞ்சம் வெளியே வாடா. சிவன் வெளியே வர மாட்டேங்கான். வந்துட்டான். இருங்க நம்ம கொஞ்சம் இதை ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுவோம். ஓகே எங்கே இருக்குது கேமரா, அதான் நமக்கு டேபே இருக்குது. எதுக்கு அங்கே போயிட்டுருக்கோம் நம்ம, இப்போ தான் தெரியுது. வாடா
என்னடா டேப் ப்ளெயினாக தெரியுது. ஒருவேளை நம்ம கேமராவுக்கு போகணும். சாரி, கேமராவில் போய்ட்டு அப்படியே ஆங்கிள் பார்த்து ஃபோட்டோ. இப்படி ஒரு ஃபோட்டோ ஓகேவா? எடுக்கவே இல்லையா நான்? இப்படி ஒரு ஃபோட்டோ சேவு. அப்படியே பின்னாடி சைடு அப்படி ஒரு ஃபோட்டோ சேவு. அப்படியே ஃப்ரண்ட் இருக்கணும்ல, ஃப்ரண்ட் இருந்தாலும் அப்படியே கெத்து இருக்கும். இப்படி ஒரு ஃபோட்டோ சேவு. அப்படியே அந்த டயர் எடுப்போம். டே கொஞ்சம் சரி, நம்பர் பிளேட் எடுக்கணுன்றீங்க, சரி எடுத்துடலாம். எட்ரா என்னடாச்சு? டே கொஞ்சம் அப்படியே மூவ்மெண்ட் பண்ணுங்கடா. ஐயோ என்னடா கேம் உருவாக்கி வச்சுருக்கீங்க கைஸ்? ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். பண்ணி விட்டானுங்க. என்னடாச்சு கைஸ்? என் கையில் கண்ட்ரோலே இல்லை கைஸ். கேம் கிராஷ் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வந்துட்டேன். என்னாச்சுன்னே தெரியல கைஸ். கையில் கண்ட்ரோலே நான் போயிடுச்சு. இருங்க, இப்போ கேமரா வருது. போன தடவை கேமராவே வரல. என்ன பண்ணிட்டானுங்க இவனுங்க? உஷாராக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே எடுத்துக்கோ. டயர் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தான் கைஸ் நினச்சேன். டே மறுபடியுமா? வேணாம் டே விட்டுருங்கடா. ஐயோ அப்போ கைஸ் கேம் எல்லாம் கிராஷ் ஆகுது கைஸ். என்ன வண்டி வச்சுருக்கானுங்க, என்ன கேம் உருவாக்கியிருக்கானுங்கன்னு தெரில. ஓகே எல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சா? இப்போ போயிட்டு டேப் கைஸ் ஃபைனலாக எல்லாம் போட்டு அந்த காரை சேல்ஸ் போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணோன்னா இப்படி அமுத்திட்டு அந்த காரை சர்வீஸ் பண்ணிட்டானுங்களாம், போய் பார்த்துட்டு வருவோம். லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு காரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அட போடாடி, இப்படிலாம் அப்டேட் விடாதீங்கடா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். தம்பி அமைதியாரு. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை ரெடி பண்ணணும். பட் ரெடி பண்ண முடியல. ஓகே கைஸ், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், சரி. ஓகே இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம? என்ன இது? டேய் இங்கே இருந்தவன் எங்கே போனா? என்னாச்சு? கார் சர்வீஸ் ஆயிடுச்சா? என்னடா பண்ணி தொலைஞ்சிங்க நீங்கள்? ஐய வெளியவா கொஞ்சம் காரை கூடாடி. ஓகே டேமேஜ் எதுவும் இல்லையா? இருங்க டேமேஜ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஓகே எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டானா? அவன் எங்கே போனான்னு தெரில கைஸ். இங்கே இருந்தவன் ஓகே வீட்டுக்கு போயிட்டானா? ஒரு நைட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டான் கைஸ். அவன் எப்படி ஒரு கஸ்டமரை நிற்க வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம் இல்லை? ஓகே ஐயோ வீடு. ஓகே கைஸ், இப்போது வீடு எங்கே இருக்குன்னு தெரில. இதுதான் வீடு. ஓகே வீட்டுக்கு போகலாம். இது ஆனால் இந்த பஸ் டிக்கெட்டுக்கெல்லாம் விலை ஏற்றிடக்கூடாது கைஸ். $10 வா அதிகம் தான் கைஸ். $10 நான் தப்புன்னு சொல்லிட்டுருக்கேன். பஸ் டிக்கெட்டே அதிகமாக சொல்லிட்டுருக்கானுங்க. இன்னைக்கு நஷ்டம் தான் கைஸ், ஃபுல்லாக நமக்கு நஷ்டம். எவ்வளோ நஷ்டம்னு தெரியல, எல்லாமே நஷ்டம் தான் நினைக்கிறேன். ஓகே 5 மணிக்கு கார் ஆக்ஷனா? இன்னைக்கு 5 மணிக்கு ஆக்ஷன் நம்ம கைஸ். 5 மணிக்கு போகிறோம், காராக ஜெயிக்கிறோம். ஃபஸ்ட்டு காசு சேர்த்துறோம். ஃபஸ்ட்டு 4000 தான் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் ஜெயிக்க முடியாது, காசு வேணும் நமக்கு. என்னடா இது? கடைக்கு கஸ்டமரே வர மாட்டேங்கிறானுங்க. ஒரு வேலை ஏதாவது தப்பாக இருக்கா? ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன் கைஸ். நம்ம தப்பாக இருக்குது. கஸ்டமரே இல்லை, ஆன் சேல் தான் போட்டிருக்கேன். இதான் ஆன் சேலு. கியா கார் யூ கேன் ஓப்பன் ஸ்கில் பண்ணுமா? அதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணணுமா? ஓகே இது கார் பார் சேல் தான். ஆட்டோமேட்டிக் கியரு எல்லாம் நல்ல காராக தான் இருக்குது. ஆனால் இந்த கார் விற்கவே இல்லை. ஒருத்தன் கூட வரல. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈசல் கூட்டமாக எனக்கு குவிவானுங்க நம்ம கடைக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி ஒருத்தருமே வரல. 5 மணிக்கு ஆக்ஷன்னு சொல்லிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நோ ப்ராப்ளம். ஓகே சர்வீஸ் பண்ணிட்டு தான் ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ அப்படியே வாடா, பின்னாடி வாடா, ரிவர்ஸ்டா. ஐயோ டே இடிச்சிடாதரா ப்ரோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ வந்துட்டுருக்கேன். ஓகே இறங்கு. ஓகே நல்ல வேலை எதுவும் ஆகலை. தேர் இஸ் நோ வெஹிக்கிள் ஐ கேன் டியூனா. ஐயோ ரொம்ப முன்னாடி போய் நிறுத்திட்டோமா? சரி வா கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் தொலை. இதெல்லாம் எப்படா அப்டேட்டில் மாற்றுறீங்க நீங்கள்? இந்தா டியூன் பண்ணி தொலையும். என்னடா கிட்டு போட்டாலே காசெல்லாம் தீர்ந்துடும் போல். கிட்டு போட்டாலே காசு தீர்ந்துடும் கைஸ். என்கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது. ஆல்ரெடி இவனுங்க லட்சக்கணக்கில் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதெல்லாம் போட முடியாது. ஐயோ காசே இல்லை கைஸ் என் கையில். அடடா என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? வீல் ஏற்கனவே காசு, கிட்டு போட்டாலே காசு தீர்ந்துடும்னு நினைக்கிறேன். சரி போடுவா, இது போடு. இது ஒரு கிட்டு போடு. வேறு கிட்ட எதுவும் போட முடியாதா? சரி ஓகே வேணாம். பிளேட்டுக்கு வா. இந்த பிளேட்டு 3000 30,000 40,000. சந்தோஷம். எல்லாம் 40,000மா? சரிப்பா நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். இந்த ஒரு கார் ரெடி பண்ணுறக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது. இதை போய் நாங்கள் நிறுத்திட்டு நான் சேல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். கிராண்ட் எப்படி கிராண்ட் சேல்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கார் வச்சுருக்கோல, அது ஏதோ பக் ஆயிடுச்சு கைஸ். அந்த கார் சேல்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல. ஏதோ பக் அந்த காரில்.
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு நிற்கிது. என்னமோ ஒரு மாறு இருக்குது அந்த கார், ஏதோ பக்கு. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஓகேவா? அந்த காரில் ஏதோ பக் இருக்குது. என்ன பக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறமா. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் போயிட்டு இதான இதை அமுத்தி எவ்வளோட போடணும் சேல் ப்ரைஸு. என்னடா ஏய் இங்கே பாருங்க கார் வாங்கினது 6000, செலவு பண்ணது 17,000. வணங்கின மாதிரி தான்டா. ஓகே, அப்போ டோட்டலாக 23,000. ஒரு 30,000 போட்டால் தான் கேஸ் நம்ம லாபம் அடிக்க முடியும். இந்த காரை 30,000 போட்டால் வாங்கவே மாட்டானுங்க. இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருந்தா என்னடா நடக்கிறது? ஸோ எவனாவது வந்தால் சரி இருங்க, ஃபோட்டோ எடுத்து அதை போடுவோம். ஐயோ டைட்டில் போடலையே. அது பேர் என்னது இந்த கார் பேர்? கிளியாவா? நம்ம கிளியோ பட்டுறாவே என்னமோ போட்டுருந்தானுங்களே. டே ஐயோ ஃபோட்டோ வந்துருச்சு. எதை அமுத்தணும் எது வேணான்னா ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கிற முடியல இல்லை, ஏதோ அமுத்தினே வந்துருச்சு. ஓகே, இப்படி ஒரு ஃபோட்டோ எடுறா, சீக்கிரம் எடுறா. டே அவன் இருக்கிற கடுப்புக்கு டேய் சேவ் கூட ஆக மாட்டேங்குது. என்ன பக்கு கேஸ் கேமில். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஏதோ அப்டேட் வந்திருப்பான், ஏதோ அப்டேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் ஆகலை. அதெல்லாம் பார்ப்போம் ஓகேவா, என்னென்னு பிரச்சனை என்ன. இப்போ வெளிவா, இப்போ இது எடு, இப்போ டேப் எடு, வெப்பேஜ் அமுத்து, அதை கூட அமுத்து நல்லா அமுத்து. உள்ளவா, இதை அமுத்து. இதான இந்த காரு பிக்சர். ஓகே, அப்படியே வெளியவாடா. ஓ சாமி முடியலடா. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தமுத்துடா. பிக்சர் இங்கே இருக்குது. இதில் இது எல்லாத்தையும் போட்டுறலாமா? ஓகே, இப்போ இதை அமுத்திட்டு மறுபடியும் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? கலர் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏதாவது பிரச்சனை டர்ட்டியாக இருக்குது, கொஞ்சம் தொடச்சி வச்சிடலாம். இடது டே இது எதுக்கட எடுத்து அண்ணாக்க பார்த்துட்டு இருக்கேன். இதடா வந்துருச்சு. இதான் இருங்க, இதை கொஞ்சம் அப்படியே நல்லா தொடச்சி பளபளன்னு வைப்போம். 5 மணிக்கு ஆக்ஷன் வேறு. எவனாவது வந்தானா தான் நம்மளால் ஆக்ஷனுக்கே போக முடியும். பட் இங்கே கஸ்டமரும் வர மாதிரி தெரில. என்னாச்சுன்னு தெரியல, ஏதாவது அப்டேட்டில் மாற்றிட்டானுங்களா? தெரிஞ்சால் சொல்லுங்க கைஸ். ஏதாவது அப்டேட் விட்டு இந்த கஸ்டமர் வரதெல்லாம் குறைச்சி வச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கஸ்டமரே வர மாட்டேங்கிறானுங்க. ஒருத்தனையுமே காணும். ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா 1-2 பேர் வந்தால் பிரச்சனை இல்லை, ஒருத்தனுமே வர மாட்டேங்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து இதை இப்படி தூக்கி விட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோ. ஓகே, தாய்லாங்கடையிலேயாச்சும் ஏதோ கார் வந்திருக்கு. வாங்க தாய்லாங்கடை காரில் கொஞ்சம் விளாண்டுட்டு அப்புறம் வந்து பார்ப்பேன் எவனாவது வரானான்னு. கடை ஆனில் இருக்கா அது தெரியலையே. ஓப்பனில் தான் இருக்குது. பச்சை கலரில் கட்டினா ஓப்பனுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பச்சை கலர்னால் ஓப்பனு, ரெட் கலர்னால் க்ளோஸு. என்னடா சொல்கிறேன் நான்? கரெக்டு தான். பச்சை கலர்னால் ஓப்பனு, ரெட் கலர்னால் க்ளோஸு. இது பல வருஷமாக எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான், பிரச்சனை இல்லை. வாங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த காரை உடச்சோன்னு வச்சுக்கோங்க, நிறைய காசு கிடைக்குங்க ஈஸ். சும்மா கிடையாது. இவன் டம்மின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே வரேன்னு தெரியுமா? 3000 கொடுப்பான் சாதாரணமாக. இல்லை ஈஸ் 3000. அந்த 3000 வச்சு நம்ம ஒரு காரே சரி பண்ணிடலாம். யோப்பா ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அப்படியே மொட்டை. ஐயா கஸ்டமர் வந்துட்டாரே. சார் இருங்க சார், வந்துட்டேன் சார். தாய்லாங்கடையை முடிச்சுட்டு வர சார். இருங்க சார், தாய்லாங்கடையில் ஃபஸ்ட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு கஸ்டமருக்கு போவோம். ஏன்னா தாய்லாங்கடைக்காரர் கோச்சுக்குவார். அவருக்கும் நம்ம கஸ்டமர் தானே. நம்ம வந்துட்டு இப்படி பாதியிலே விட்டு போனால் அவர் கோச்சிக்க மாட்டார். அதனால் நம்ம தாய்லாங்கடையை முடிச்சுட்டு ஏன்னா இந்த கார் இவ்வளோ தருது. என்ன கார் இது? லம்பாஸ்டரா? ஓகே, உள்ளவே இது. ஓகே, இதெல்லாம் எடு உள்ள. ஏடே ஐயோ அதுவும் நவுந்து போயிட்டுருக்கு. டே என்னடா எட்டி உதச்சிட்டு இருக்கேடி. அமைதியாடே, டென்ஷன் பண்ணாதீங்களா, அப்புறம் நான் இதாகிடுவேன், கோவப்பட்டுருவேன். அதடே வேறு இங்கே ஒரு கேபிள் இருக்குது, அதை எடு. ஐயோ உருண்டு போகுது கேபிள். ஓகே, இங்கே 2 ப்ளைட் இருக்குது, அதை எடு. அதை 2 எடு. ஆமாம், ஓகே எடுத்தாச்சு. அடே எப்படிடா அது வெளியே போச்சு? தம்பி ஒன்று வெளியே இருக்குப்பா. உன் கடையில் பாரு, வலை ஒழுங்காக இல்லை போல், சதுரியெல்லாம் வெளியே போகுது. தப்பா இல்லை? வெளியே போனால் கஸ்டமர் நடக்கவே காணாமல். எங்கடா வெளியே போகிற வெளியே காணோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட டே என்னென்னமோ அடைச்சி வைக்கிறானுங்கப்பா, முடியலை. ஓகே, அவன் காலிக்கிட்டே ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு இந்தா 3500 கொடுப்பான். 6000 ரூபாயா? அப்பா பிரமாதமாச்சு. 6000 ரூபாய்க்கே இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஒரு கார் சர்வீஸ் பண்ணுறக்கான காசு கொடுத்துட்டான் இவன். ஓகே, இங்கே ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இவர்கிட்ட கேட்போம். சார் இந்த கார் ரொம்ப சீப் சார், 12,000 ரூபா தான் சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? 6000 ரூபாய்க்கு வேணுமா சார் இந்த கார் உங்களுக்கு? சார் எப்படி சார், நான் செலவு பண்ணதே 9000 ரூபா சார், நீங்கள் 6000 ரூபான்றீங்க. போயிட்டு வாங்க சார், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. தாத்தா நீங்களாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க தாத்தா. தாத்தா தானே இவர்? 12,000 ரூபா.
7,000 டேய் 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 என்னடா கஞ்சங்க பசங்களாக இருக்கானுங்க. ஐயோ கடையில் கஸ்டமரே இல்லைங்க. இதெல்லாம் இவன் போயிட்டாருன்னா அவ்வளோதான். என்ன சவுண்டுக்கு இது சார் நீங்களா சார்? நீங்கள் பெரிய ஆளாச்சு சார். நீங்கள் 30,000 தான் சார் இந்த காரு. சார் சார் தேங்க்யூ சார். 30,000 சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த சார் நல்ல சார். முன்னாடி வந்தான்ல ஒருத்தன், அவன் சரியான மோரு, வேஸ்ட் மோரு. அவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே இப்போ நம்மக்கிட்ட 37,000 இருக்கு. இந்த கார் விற்றுச்சுன்னா பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒன்று வந்து முடிச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இதுக்கு போகலாம், ஆக்ஷனுக்கு. அதோட இந்த காரையும் வந்து விற்றுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டில். ஓகே பாய் கைஸ், எல்லாருக்கும் பாய்.